திரு சுஜாதா அவர்கள் எழுதிய வாழ்வா சாவா ஒரு நகைச்சுவை சிறுகதை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். அவருடைய ஃபைனல் டச் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, ஒரு ட்விஸ்ட்டு, அது இந்த கதையிலையும் இருக்கு. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு கதை, கேட்கலாம். வாழ்வா சாவா. இடம் கலந்த பாம்பின் மேல் நடம் பயின்ற நாதனே, திருச்சந்த விருத்தம். பள்ளி நாட்களில் நான் வீரசிம்மன் என்கிற நாடகத்தில் பெண் வேஷம் போட்டதையும், அப்போது என் வயதுக்காரர்களுக்கு ஒரு அரிஸ்டாட்டில் போல இருந்த வரதனை பற்றியும் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் முதல் பாகத்தில் சொல்லியிருக்கிறேன். படித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த வரதன் ஜி வரதன். ஜிவி என்ற பெயரில் அரு ராமநாதனின் காதல் பத்திரிகையில் சலனம் என்ற ஒரு கதை எழுதியவன். இலக்கிய ஆர்வம் உள்ளவன். வீரசிம்மன் உட்பட பல நாடகங்களை எழுதி நடத்தியவன். இவன் வேறு. பகுத்தறிவு பாசறை வரதராஜன் வேறு. ஆவி அரசு. இருவரையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன், ரங்கராஜன், வரதராஜன் போன்ற பெயர்கள் நிறைய வரும். தெருவில் நின்று கொண்டு வரதோ என்று கூப்பிட்டால் குறைந்தபட்சம் 4 பேர் திரும்பி பார்ப்பார்கள். வீரசிம்மன் நாடகத்தின் போதே வரதனுக்கு 35 வயது இருக்கும். வேலை ஏதும் அப்போதும் பார்த்ததில்லை. திண்ணையில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு கீழச்சித்திரை வீதியில் போவர் ஒருவரை விசாரித்துக் கொண்டிருப்பான். சின்ன பயல்களுக்கு லெமன் ஸ்பூன் ரேஸ், காய்ந்த ரொட்டியை யார் சீக்கிரம் கடித்து சாப்பிடுகிறார்கள் போன்ற பந்தயங்கள் எல்லாம் வைப்பான். ராமனுடன் இவனுக்கு புகையிலை சிநேகிதம். நான் சிவில் ஏவியேஷனில் சேர்ந்து சென்னை மீனம்பாக்கத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டு பரீட்சை பாஸ் பண்ணி டெல்லிக்கு மாறி சப்தர்ஜங் விமான நிலையத்தில் டெக்னிக்கல் ஆபீசராக வேலை பார்த்து கல்யாணமாகி அப்பா ரிட்டையர் ஆகி ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகி ஒரு முறை ஸ்ரீரங்கம் வந்தேன். நான் ஒரு எழுத்தாளன் ஆவேன் என்று தெரிவதற்குள் என் பாட்டி பாப்பநாசத்தில் இறந்து போனாள். பாட்டி பரமபதத்தில் இந்த பிள்ளை என்ன செய்கிறானோ, எப்படி பிழைக்கிறானோ என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பாள். பாட்டி, ஐ எம் ஓகே என்று SMS அனுப்ப என்னால் முடியவில்லை. இன்ஜினியரான என் மாமனார் அப்போது திருச்சியில் போஸ்டிங் ஆகியிருந்தார். அதனால் என் 2 பிள்ளைகளும் ஸ்ரீரங்கத்தில் தான் பிறந்தார்கள். மனைவி பிரசவம் முடிந்து தாய் வீட்டில் இருந்தபோது குழந்தையையும் பார்த்து விடலாம், அப்பாவுடனும் இருக்கலாம் என்று லீவு சேர்த்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்தேன். மறுபடி வரதனை ஏறத்தாழ 12 ஆண்டு இடைவெளிக்கு பின் ரங்கு கடையில் சந்தித்தேன். என்னடா, டெல்லி எல்லாம் எப்படி இருக்கு? கல்யாணமாயி அதுக்குள்ள குட்டி போட்டுட்டியே, பேஷ் பேஷ். வரதன் மாறியிருந்தான். தலைமுடி நரைத்து போய் தொப்பை வந்து பொலி விழந்திருந்தான். டயாபடிஸாக இருக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அக்கார வடிசலும் அதிரசமும் குஞ்சாலாடும் சாப்பிட்டே பலருக்கு டயாபடிஸ். நீண்ட நாள் புகையிலை பழக்கம். பற்களில் வெளுப்பே தெரியவில்லை. இப்போதும் அரை மணிக்கு ஒரு தடவை கொப்பளித்துக் கொண்டிருந்தான். முன்பெல்லாம் வெள்ளி டம்ளர் கூஜா இருக்கும். இப்போது வெண்கலம். கொஞ்சம் இளைத்திருந்தான். கண்களில் மட்டும் பழைய பிரகாசம் இருந்தது. எப்படி இருக்க வரதன்? வீரசிம்மன் டிராமாவெல்லாம் இன்னும் போட்டின்னு இருக்கியா என்று கேட்டேன். ஓ, வருஷம் மார்கழி திருநாள் போது என்னுடைய டிராமா இல்லாமையா? ஆமா, நீ இங்க இருப்பியா? பார்த்துட்டு போறியா? நீ ஆக்ட் பண்றியா? நான் அவசரமாக வேண்டாம், நான் மெட்ராஸ் போயிட்டே இருக்கேன் என்று கூறினேன். நான் நடித்த முதல் நாடகம் ஒரு கெட்ட கனவு போல. இப்பவும் நடு இரவில் திடீரென்று உடலெங்கும் வியர்வையுடன் என்னை எழுப்பும். வீரசிம்மன், அதாவது வரதன் நடித்த கேரக்டர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க, படுத ஓரத்தில் நின்று கொண்டு தோழி பெண்ணாக நான் விசிற என் மேலாடை விலகி பெரிய கலாட்டாவானதும், ஒரு குடிகாரன் என்னை துரத்தினதும் இப்போது நினைத்தாலும் வயிற்றில் ஐஸ் கத்தி பாய்கிறது. டிராமாவெல்லாம் சரி, ஜீவனத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டேன். நிலத்துல இருந்து வருமானம் போராது, விளைச்சல் சரியில்லைன்னா தாத்தாச்சாரியார் தோப்புக்கு பக்கத்துல பிளாட் போட்டு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்றேன். கொள்ளிடம் பக்கத்துல நொச்சியம் இந்த மாதிரி இடத்துலயும் பேசிட்டு இருக்கேன். அர்பன் லேண்ட் சீலிங் வந்தப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட மாத்துறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கு. பிலிம் ஃபீல்ட்லயும் வரப்போறேன். ஒரு படம் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட நல்ல ஸ்டோரி இருக்கா? ஜெய்ய வச்சு விகடன் எல்லாம் நீ எழுதுறியாமே என்று கேட்டான்.
சும்மா பொழுதுபோக்குக்கு என்றேன். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கேன்டா. அட அப்படியா? ஆமா, புது படத்தை எடுக்க மாட்டேன். ஒரு தடவை ஓடி களைச்சத செகண்ட் ரன் எடுத்து டூரிங் கொட்டாயில எல்லாம் பெட்டி மாத்தி ஓட்டுறது. அங்கங்க போய் கலெக்ஷன் பண்றதுக்கு ஆரியஸ் தான் ஒருத்தர் இருக்கான். வண்டி ஓட்டணுமோ இல்லையோ? ஆமா, பசங்கெல்லாம்? பையன் ஜமால்ல படிக்கிறான், பொண்ணு SSLC. அப்பப்ப கலை சேவை பண்றான் வரதன் என்றான் நடுவில் ரங்கு. இந்த வருஷம் யார் வரா கேளு என்றான் ரங்குவே. இந்த வருஷம் வர மாசம் வாழ்வா சாவான்னு ஒரு சமூக நாடகம் போடுறேன். அதுக்கு தலைமை தாங்க சாவித்திரி வர்றாங்க. சாவித்திரினா? நடிகை சாவித்திரிரா? நீ மிஸ்ஸி அம்மா பார்த்ததுல? பார்த்திருக்கேன். நிஜமாவ சொல்ற? என்னடா இவன்? அம்பி, நீ ஆத்துக்கு போய் மாமி கிட்ட சாவித்திரி எழுதின கடிதாசிய மாமா கேட்கறாருன்னு வாங்கிட்டு வா. சாவித்திரியாடா? என்னடா வாய பொளக்கற? நிஜமாவே சாவித்திரியா? ரங்கு, சாவித்திரியா அபிமான நடிகை, அருமையா நடிப்பாங்க. ஆமா, இந்தியாவிலேயே பெஸ்ட். தேவதாஸ்ல பார்வதியா வருவாங்க பாரு. ஓ தேவதாஸ், பார்த்தல்ல என்றான் சந்தோஷத்துடன் வரதன். அதற்கு ரங்கு, ஏய் வரதா, என்ன ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறா. ஒரு தடவை கைய குளிக்கிறேன். ரத்னா ஸ்டுடியோல சொல்லி போட்டோ எடுத்துடலாம். மை காட், அது என்ன வாராயோ வெண்ணிலாவேன்னு பாடுவாங்க பாரு. பேஸ்ல அப்படி ஒரு இன்னோசன்ஸ். இந்த வருஷம் டிராமாவுக்கு அத்தனை டிக்கெட்டும் புக் ஆயிடும். முத 2 வரிசையில சோஃபா போட்டு டோர்னர்னு 50 ரூபா டிக்கெட். மத்ததெல்லாம் பாரபட்சி இல்லாம 10 ரூபா. லாஸ்ட் ரோ நின்னுட்டு பார்க்கணுமானா 5 ரூபா. எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கே என்று சொன்னேன். காத்துள்ள போதே தூத்திக்கணும். என்ன ரங்கு என்றான் அவனிடம். ஆமாண்டா என்றான் ரங்கு. இதற்குள் அந்த குட்டி பையன் அந்த கடிதத்தை கொண்டு வந்தான். கொண்டா என்று ரங்கனுடைய கண்ணாடியை இரவல் வாங்கி போட்டுக்கொண்டு அந்த கடிதத்தை படித்து காட்டினான். அந்த கடிதம் இங்கிலீஷில் இருந்தது. லெட்டர் ஹெட்டில் சாவித்திரியின் சிரிக்கும் போட்டோ இருந்தது. அன்புள்ள ஸ்ரீ ஜி வரதராஜன், தங்கள் கடிதம் பார்த்து மிஸ் சாவித்திரி மிகவும் மகிழ்ந்தார். இதனுடன் அவருடைய கையெழுத்திட்ட புகைப்படம் இணைத்திருக்கிறோம். இப்படிக்கு கையெழுத்து புரியவில்லை. மிஸ் சாவித்திரியின் செக்ரட்டரி. ஸ்ரீரங்கத்துக்கு வரதா இதுல போடலையே என்றேன் நான். இரு, இதுக்கப்புறம் போன்ல பேசின ரமேஷ் ராகவ்னு அவருடைய செக்ரட்டரிய அகஸ்மாத்தா நான் சந்திச்சேன். பெருமாளை சேவிக்க வந்திருந்தாரு. சாவித்திரியும் வராங்களாம். அப்படியே நம்ம நாடகத்தையும் அட்டன் பண்ணிட்டு ராத்திரியே கார்ல புறப்பட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொன்னார். சாவித்திரிக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறேன்டா. சரி, நான் வரேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. போஸ்டர் அடிக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், டிக்கெட் புக் நம்பர் போடணும், தகரச்சாருக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு நடுவுல ரிஹர்சல் பண்ணணும். எனக்குன்னா பரவாயில்ல, சமாளிச்சிருவேன். கோட்டையில இருந்து லேடி ஆர்டிஸ்ட் வரா. சுட்டு போட்டாலும் அவளுக்கு தமிழ் வரல. இப்ப கூட கேட்டில்ல, நீ நடிக்க வரேன்னா ஒரு பாட்டு பாக்கி இருக்குடா, வரையா? ஐயோ, நான் வரலப்பா என்று பதறினேன். வீரசிம்மன்ல நீ லேடி கேரக்டர் பண்ணத இத்தனை வருஷம் கழிச்சும் ஜனங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. மறுபடி ஐஸ் கத்தி. அதாண்டா பிரச்சனை என்றேன் நான். அவன் போன பின்பு ரங்குவிடம் கேட்டேன். ஆமா, இவன் சம்பாத்தியம் எப்படி ரங்கு? அரிசி பருப்புக்கெல்லாம் என்ன பண்றான்? அதை ஏண்டா கேக்குற? சம்பாத்தியமே கிடையாது. பெருங்காய சொப்பு. வீட்டுல நிலமெல்லாம் வித்தாச்சு. பெஞ்சு நாற்காலி எல்லாம் வித்துட்டு இருக்கான். இவ்வாத்துல பழைய காலத்து சோஃபா, கட்டில் எல்லாம் இருக்கு. இவன் தாத்தா பெரிய ஸ்காலர். அவர்கிட்ட ஏகப்பட்ட அரிதான புஸ்தகங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கோட்டைக்கு கொண்டு போய் எடைக்கு போட்டுருவான். பழைய கிராமபோனு, நல்ல நல்ல பிளேட்டு, அரியக்குடி, MS இப்படி எல்லாம். அட பாவமே. ஆமா, நீ உதவி பண்ணக்கூடாதோ? கேட்க மாட்டானே. ரொம்ப வெத்து ஜம்மண்டா அவனுக்கு. இப்படிதான் ஐயங்கார் ஜாதியே சீரழிஞ்சுட்டு இருக்கு. படிப்பு இருக்கிறவன் பொழைச்சுக்கிறான். எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. சித்திர வீதியில பாதிக்கு மேல வீட்டை வித்தாச்சு. முன்பக்கம் லாந்திட்டு வாசல்ல சிமெண்ட் பூசின வீடெல்லாம் புதுசா வந்தவாவோட வீடு. நம்முதெல்லாம் கூரை. கொஞ்ச நாள்ல வாசல்ல ஆடு கட்டுனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன்டா. இதெல்லாம் தவிர்க்க முடியாத சமூக மாறுதல் ரங்கு என்றேன் நான். என்னவோ போறது போ.
டிராமாவுல நிகரமா 10,000 ரூபாய் பண்ணா ஒரு வருஷத்தை ஓட்டிடுவான். அதுலதான் ஹோப் வச்சுண்டு சப்பு கொட்டிண்டு இருக்கான். சாவித்திரி சரஸ்வதின்னு ஊரூரா அலையறான் கிடந்து. சாவித்திரி வருவாங்களா? வரணும். யாருக்கோ அட்வான்ஸ் கொடுத்திருக்கான். சாவித்திரி வரலன்னா கொட்டாயை எரிச்சிருவாங்க. ரிஸ்க் இருக்கு. அந்த பேரை சொல்லிதான் டிக்கெட் அடிச்சு விற்க போறான். அடுத்த வாரம் ஸ்ரீரங்கம் எங்கும் நடிகை சாவித்திரியின் போட்டோ போட்டு சுவரொட்டிகள் இருந்தன. மிஸ்யம்மா ஸ்ரீரங்கம் வருகிறார். வாழ்வா சாவா நாடகத்துக்கு தலைமை தாங்கவும் ஸ்ரீரங்கம் சாவித்திரி ரசிகர் மன்றத்தை துவக்கி வைப்பதற்கும் டிக்கெட்டுக்கு முந்துங்கள். இவன் ஜி வரதராஜன், செயலர், ஸ்ரீரங்கம் சாவித்திரி ரசிகர் மன்றம். மொட்டை மாடியில் வாழ்வா சாவா நாடகத்தின் ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. சேகர், இதுதான் உன் கடைசி முடிவென்றால் நான் கிணற்றில் விழுந்து உயிரிழப்பேன். கலங்காதே கண்மணி, என் வயிற்றில் வளரும் சிசுவினை மனதில் கொண்டு என்று கக்குண்டு பேசிக் கொண்டிருந்தான். வரதன் டைரக்ட் பண்ணி கொண்டிருந்தான். இதில் நடிக்கும் பெரிய ஆபத்திலிருந்து நான் தப்பித்தேன் என்று மனதுக்குள் மகிழ்ந்து போனேன். வாடா, எல்லா டிக்கெட்டும் வித்து போச்சு. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. இன்னும் 2 ரோ சேர் போடலாம்னா கந்தசாமி கடையில மேற்கொண்டு சேர் இல்லடா. கரூர் குளித்தலை போனா கிடைக்கும்ங்கிறான். ஆனா ரொம்ப செலவாயிடும். ஆமா, சாவித்திரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அதான் இப்ப பெரிய ப்ராப்ளம். கிணத்துல கல்லு போட்டாப்ல இருக்கு. சாவித்திரி வந்துருவாங்க. அவங்களுக்கு தந்தி அடிச்சுட்டு லெட்டரும் போட்டுட்டேன். மார்கழி மாச உற்சவத்துக்கு எப்படியும் வந்தே தீரணும். இங்க கல்லணையில ஷூட்டிங் வேற இருக்கான். அதாவது நீ எங்கிட்ட காட்டின ஃபேன்ஸ் லெட்டரை தவிர சாவித்திரி கிட்ட இருந்து வேற எதுவும் வரல என்று கேட்டேன். அப்படி இல்லடா, அதுக்கப்புறம் நான் 4 லெட்டர் போட்டேன்டா. ரமேஷ் ராகவுக்கு ஸ்ரீரங்கம் ப்ரோக்ராம் விவரத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்கேன். அது சரி, பதில் வந்துச்சோ? வரலடா. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்மதம்னுட்டு தானே? அது எப்படி வரதன்? சம்மதம் இல்லைன்னா இத்தனை நாளி அடிச்சு புடைச்சுண்டு லெட்டர் வந்திருக்கணும் இல்லையா? ஆமா, வந்திருக்கணும். வரலையே இது வரைக்கும். எனக்கு இந்த வினோதமான லாஜிக் புரியவில்லை. போன் போட்டு பேசினியா என்று நானே தொடர்ந்து கேட்டேன். குண்டூசில ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. யாரோ தெலுங்குன பேசுனா. நான் விவரத்தை சொல்லிட்டு அட்ரஸையும் கொடுத்திருக்கேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் வருதா என்று சொன்னேன். எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாம டிக்கெட் அடிச்சு வித்துட்டு என்று மேலும் சொன்னேன். நீ என்ன சொல்ற என்றான் கொஞ்சம் பதற்றத்துடன். எதுக்கோ நீ ஒரு தடவை மெட்ராஸ் போய் பார்த்துட்டு பேசிட்டு வர்றது நல்லது வரதா? எங்கடா டயம் இருக்கு? நான் ஒருத்தனை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா எப்படி? நான் டெல்லிக்கு கிளம்பும் போது ஒரு நாள் சென்னையில் இருப்பதால் விசாரிப்பதாக சொன்னேன். அவன் உடனே 8 இடமும் குளிர்ந்து போய், உண்மையான ஃப்ரெண்டுடா நீ தானே எனக்கு வேணும். இந்த டிராமா பண்ணிட்டேன்னா நான் எங்கேயோ போக போறேன் பாரேன் என்றான் வரதன் மகிழ்ச்சியுடன். யார் இந்த ரமேஷ் ராகவ்? யாருக்கு போன் பண்ண? எல்லா விவரமும் சொல்லு. அழுக்கான ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தான் என்னிடம். அதில் ரமேஷ் ராகவ் என்ற பேர் போட்டு ஒரு பிபி நம்பர், டெலிபோன் எண் போட்டிருந்தது. சென்னைக்கு காலை வந்து சேர்ந்து கிளாக் ரூமில் பெட்டி படுக்கையை போட்டுவிட்டு மாலைதான் ஜிடி பிடிக்க வேண்டும் என்பதால் நேரம் இருந்தபோது சித்தப்பா வீட்டிலிருந்து டெலிபோன் செய்தேன். அப்படி யாரும் இல்லீங்களே இங்க என்று கூறினார்கள். இந்த நம்பர் என்ன? இது தையக்கடைனா? என்னிடம் குண்டூசி கொடுத்த சாவித்திரியின் எண்ணும் இருந்ததால் அங்கே போன் பண்ண போது ஒரு இளம் குரல் ஷூட்டிங்லோ என்றது. எனக்கு தெரிந்த ஒரே தெலுங்கு வார்த்தையை பிரயோகித்து எக்கட என்றேன். வாகினிலோ பிரசாத்திலோ ஏவிஎம்லயோ தெரியலேதோ என்று பதில் வந்தது. நான் ட்ரங்கால் புக் பண்ணி ரங்கநாதா மெடிக்கல்ஸ் மூலம் வரதனை கூப்பிட்டு பேசினேன். வரதா, நீ கொடுத்த அந்த நம்பர் தப்புடா. அவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தியா? அதையே கேக்குற. பணத்தை வாங்கிட்டு கம்பி நீட்டிட்டான். ஆள் அட்ரஸே இல்ல. அட்வான்ஸ் கேட்டான். 1000 ரூபாய் வாங்கிண்டாடா. என்ன வரதா, நீ இப்படி போய் ஏமாந்திருக்கியே. ஆமா, நாடகம் எப்ப? நாளைக்குடா. டேய், நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். நான் வர முடியாது. நீ ஏவிஎம்மோ வாகினியோ போய் சாவித்திரி அவங்கள எப்படியாவது சந்திச்சு நான் எழுதின 4 கடிதாசிய பத்தி சொல்லி. ஏவிஎம்மில் ஒரு பாடல் காட்சியில் நாகரா ஒலிக்க ஒரே வரியை 8 தடவை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். என்னால் அந்த சந்தடியில்
மிஸ் சாவித்திரி அவர்களை கிட்டே போய் சந்திக்க முடியவில்லை. சட்டென்று காரில் ஏறி போய்விட்டார். அவரது செக்ரட்டரியை காட்டினார்கள். சந்தித்து என்னை அறிமுகம் செய்து கொண்டு விவரம் சொன்னேன். ரமேஷ் ராகவா? அப்படி யாரையும் தெரியாதே. ஆமா, யாரோ ஒரு ஆள் வந்து ராகவனோ யாரோ டேட்ஸ் கேட்டார். இல்லன்னு சொல்லிட்டேன். அப்ப ஊட்டி ஷூட்டிங் போறோம். வருஷம் பூரா டேட்ஸ் இல்லன்னு சொல்லிட்டேனே அவர்கிட்ட. சார், உங்களுக்கு ஒரு அட்வைஸ், அந்த ஆளை நம்பாதீங்கோ. எல்லார்கிட்டையும் சாவித்திரி டேட்ஸ் வாங்கி தரேன்னு பொய் சொல்லிட்டு தெரியறார். ஆமா, பணம் ஏதாவது கேட்டாரா? வரதனை போனில் பிடிக்க முடியவில்லை. தந்தி கொடுத்தேன். ஸ்டாப் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சாவித்ரி நாட் கம்மிங் என்று தந்தி கொடுத்தேன். எனக்கு வரதன் அதை எப்படி சமாளிக்கப் போகிறான் என்று ஒரே கவலையாக இருந்தது. டெல்லி திரும்பினதும் ஆபீஸில் அகர்தலா போகச் சொன்னார்கள். போய்விட்டு வந்து 1.5 மாதம் கழித்து திருச்சி வந்தபோது கிடைத்த அவகாசத்தில் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். ரங்கு, வரதனுடைய வாழ்வா சாவா என்னாச்சு? அதை ஏண்டா கேக்குற? அதெல்லாம் அமோகமா நடந்தது. சாவித்திரி வந்தாங்களா? வந்தாங்களே. வந்தாங்களா? எப்படி? திருச்சியில இருந்து சாவித்திரி மாதிரி இருக்கிற ஒரு நடிகைய அழைச்சிட்டு வந்துட்டா. கடைசி நிமிஷத்துக்கு அது பொழந்து கட்டிடுச்சு. தெரியுமா உனக்கு? மிமிக்ரி மாதிரி சாவித்திரி மாதிரியே பேசி காட்டினான். முன் வரிசையில இருந்தவா கிட்ட சினிமா நட்சத்திரம் எல்லாம் நேர்ல பாக்குறதுக்கும் மேக்கப்போட சினிமால பாக்குறதுக்கும் வேற மாதிரி இருப்பான்னு சமாதானம் சொல்லிட்டு லைட் அடிச்சு சமாளிச்சுட்டான் வரதன். இன்னும் 3/4 பேருக்கு வந்தது நெஜ சாவித்திரி இல்லைன்னே தெரியாது. அப்போது வரதன் வந்து அங்கே உட்கார்ந்தான். என்னப்பா, எப்படி இருக்க? டெல்லி எல்லாம் எப்படி இருக்கு என்று என்னை பார்த்து கேட்டான். வாழ்வா சாவா நன்னா போச்சாமே என்று ஆச்சரியத்துடன் அவனை கேட்டேன். அமோகம் போ, அடுத்தது சிவாஜி சாரை கூப்பிடலாம்னு இருக்கேன் என்றானே வரதன். பார்க்கலாம். சுஜாதா அவர்கள் எழுதிய வாழ்வா சாவா சிறுகதை முற்றும். இந்த கதை 2003 வெளியானது. ஸ்ரீரங்கத்து கதைகள்ங்கிற ஒரு கதையாக.